நோ சுகர், ஒரு நேச்சுரலான ஸ்வீட் இன்க்ரீடியண்ட்டோடு இருக்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் லட்டு. இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணும். இது வந்து பொரியும், ஒரு மாதிரி மடமடன்னு சவுண்டு கேட்கும். ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் கரெக்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கம்மியாக தான் ஃப்ரை பண்ணியிருப்பேன். இப்போ அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஆற வைக்கணும். ஆற வைக்கிற ப்ரொசீஜருக்கு வந்து ஒரு பிளேட்டில் நார்மலாக நம்ம கொட்டி ஆற வச்சிட்டா போதும். இதில் வந்து நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் நிறையா கை பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து ஜாரில் சேர்த்துட்டு பக்கத்தில் வந்து நான் டேட்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கீமா டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான். இந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுக்கணும். இது எல்லாமே நேச்சுரல் ஸ்வீட்டுங்கிறதுனால உங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ டேட்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக மேபி 200 கிராம்ஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்க்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருப்பேன். இதை வந்து பொறுமையாக அரைக்கணும் மிக்சியில். ஏன்னா நம்ம ஒரேடியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தூளாயிடும். வெயிட் பண்ணி அரைக்கணும். நான் எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டுக்கு கொஞ்சம் அரைஞ்சிருக்கு. தென் வெயிட் பண்ணி திருப்பி இன்னொரு ரவுண்டு அரைக்கிறேன். இது அதை விட கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருக்கு. இதுக்கு வந்து கேப் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி விட்டால் போதும். ரொம்ப கண்டினியூஸாக நீங்கள் மிக்சியில் போட தேவையில்லை. இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி உதிரியாக இருக்குது ரவா பதத்துக்கு. நான் இதை ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இது பண்ணாவே நமக்கு வந்து நம்மளோட டிஷ் 95% வந்து ஓவர். இதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஈரப்பதத்தோட நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு மாதிரி வந்துடும். வேணும்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் கீயெல்லாம் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம மிக்சியில் அடித்ததை எடுத்து தட்டில் கொட்டி நான் அப்படியே லட்டு மாதிரி பண்ணுறேன். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியவும் வைக்கலாம். வெளியவே 1 வீக் வரையும் வச்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் அது 2 டேஸ்லேயே காலி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.